உறவுகளே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து பிரியாணி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பிரியாணிக்கு அப்புறம் ஒரு வீடியோவும் பார்க்கல, இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி வைக்க போறேன். வித்தியாசம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு வித்தியாசமானது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றது. சரியா? அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க உள்ள வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் பார்ப்போம் வாங்க. சிக்கன், நல்ல 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா என்னெல்லாம்னா, இன்னைக்கு மல்லிப்பொடியுமோ எதுவுமே கிடையாது, வத்தப்பொடி எதுவுமே கிடையாது. பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ கறிக்கு எங்களுக்கு காரம் நாங்கள் கம்மியாக சேர்ப்போம், அதனால 6 பச்சை மிளகாய், ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம். இது நான் சாதத்துக்கும் குஸ்கா போடணும், அதுக்காண்டி சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி. தக்காளி ரொம்ப வேண்டாம், ஏன்னா இது நான் குஸ்கா கொஞ்சம் சாதத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது. அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கறிக்கு குருமாவுக்கு ஒரு சின்ன தக்காளி மட்டும் போதும், ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இது கட்டி தயிர், புளிக்காத தயிர் ஒரு கொஞ்சம் ஒரு 25 ml ஊற்றினா போதும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசகசா 1 ஸ்பூன். கசகசா அரிசின்னு சொல்லுவாங்க. இந்தா இவ்வளோ ஒரு 10-12க்கு மேலே ஒரு 15 முந்திரி பருப்பு, கொஞ்சம் மிளகு, 1/2 ஸ்பூன் மிளகு, ரொம்ப போடக்கூடாது, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் நம்ம பெருஞ்சீரகம் இது. அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நாம் ஆல்ரெடி எப்பவும் உள்ள அந்த பட்டை சோம்பு அந்த திரிச்சு வச்சுருக்கிற மசால், இது ஒரு 1/2 ஸ்பூன் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், ஒரு தேங்காவை 2ஆக கட் பண்ணி அந்த ஒரு பகுதியில் 3/4 பகுதியை நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க போகிறோம். எதெல்லாம் போட்டு மசாலா அரைக்க போகிறோன்னா, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். ஆனால் முந்திரி பருப்பும் கசகசா அரிசி, தேங்காய் நம்ம கறி வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. சரியா? வாங்க இப்போ போய் என்னெல்லாம் வேணும்னு அரைச்சிட்டு இந்த இருக்கு மிக்ஸி இருக்கு. வணக்கம் உறவுகளே. சார் என்ட்ரி ஆயிட்டாங்க. இது குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியானது, வயிற்றுக்கு நல்லா இதா இருக்கும். அப்புறம் ஏன்னா இதுல தேங்காய், முந்திரி பருப்பு, ஆமா, இதெல்லாம் சேரனால நல்ல உடம்புக்கு நல்லது. அப்படிதானே? நல்லது. ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணுவோமே. ஆமா, ஏற்கனவே நிறைய பேர் போட்டு இருக்காங்க. அதனால நம்ம இதுக்கு சாதம் வச்சு சாப்பிடலாம், வேற என்ன வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி, பூரி, வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா இடியாப்பத்துக்கு இந்த பாயா மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணியா வைக்கணும். இந்த ஆட்டுக்கால் பாயா மாதிரி கட்டியா கிரேவியா வைக்கும்ல, இடியாப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியா வைக்கணும். நான் குஸ்கா போட போறதுனால வெறும் பிளெயின் குஸ்கா போட போறேன், அதனால கட்டியா கிரேவியா வைக்க போறேன். சரியா? இப்ப வாங்க மசாலா அரைச்சிட்டு வந்துருவோம். இப்ப நம்ம முந்திரி பருப்பை தேங்காய் கூட எடுத்து வச்சுட்டு இந்த சீரகம் இதெல்லாம் இதுல போட்டுக்கிடுவோம். மிக்ஸி ஜார்ல மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் இதில் போட்டோமா. அப்புறம் இந்த 6 பச்சை மிளகாய். ரைட்டா? அப்படின்னா இதுக்கு வத்தப்பொடி கிடையாது, மல்லிப்பொடி கிடையாது. சின்ன வெங்காயம் போட்டோமா, பச்சை மிளகாய் மட்டும்தானே. ஆமாம். இது கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைக்கலாம். நான் அரைக்கல, ரொம்ப தக்காளி ஆயிரும், அதனால அரைக்கல. இதை மட்டும் இப்போ நான் அரைச்சி கொண்டுட்டு வரேன். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிட்டு அடுப்புல வச்சு குக்கரை சூடு பண்ணி 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சரியா? 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். சூடானோன்னா இன்னைக்கு நாம அவசரம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுனாக்கா குக்கர்ல வைக்க போறேன். இல்லைன்னா நம்ம கடாயிலே நம்ம வேக விடலாம். இது குக்கர்ல வைக்கும்போது கடையெல்லாம் கொஞ்சம் பாதி இதாக வெந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு குக்கர்ல ஒரு விசில் எடுத்துட்டோம்னா சரியா வரும். இதே நீங்க கடாயிலே வேக வைக்கிறீங்க அப்படின்னா 3/4 பதம் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிடணும். முன்னாடியே ஊத்தினா தேங்காய் இதெல்லாம் ஊத்தினா கறி வேகாது. குக்கர்ல வேக வச்சா நல்லா வெந்துரும்ல. ஆமா, இந்த டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் குக்கர்ல வச்சுட்டேன், இல்லைன்னா கடாயிலே வச்சிருப்பேன். இப்போ நல்ல எண்ணெய் சூடானோன்னே நம்ம நறுக்கி வச்சுக்கிற 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் போடுதியா? ஆமா, போட்டு இது ப்ரௌன் கலர்லாம் வர வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தா போதும். இது ப்ரௌன் கலர்லாம் வர வேண்டாம், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். சரியா? வெங்காயம் வந்துடுறேன்.
இந்த மசாலா அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மசாலா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு போட்டுருக்கியா? முந்திரி பருப்பு இதுல போட மாட்டேன், தேங்காய் கூட போடுவேன். இதுல வந்து இஞ்சி வெள்ளை போட நான் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கிறதுனால, எப்பவுமே ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால அது அப்படியே வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஸ்டாக் இல்லை அப்படின்னா இதுல ஒரு துண்டு இஞ்சி, தேவையான இஞ்சி, வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிக்கோங்க. ஒன்னா சேர்த்து அரைச்சிடலாம். ஒன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ போதுமானது. இப்போ ஒரு தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கணும். சரியா? ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுல வந்து நாம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை போடணும். சேர்க்கணுமா? சேர்க்கணும். எப்பவுமே அடுப்பு எல்லா மசாலா இதெல்லாம் போடும்போது, பொடியெல்லாம் போடும்போது ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா வெக்க அடிக்கும் கையில. கொஞ்சம் நெருப்பை குறைச்சி எடுக்கணுமா? ஆமா. இது நல்லா கிண்டி விடுங்க. பச்சை மிளகா வாடை நல்லா வரும், நெடி வாடை வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். என்ன நல்லதுதானே இஞ்சி பூண்டு பேஸ்ட்? அது நல்லது. கறிக்கு இந்த சிக்கனுக்கு இதுதான் ஃபிளேவரே. வேற நம்ம எதுவும் போட போறது இல்ல. அதனால இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல மஞ்சள் பொடி எல்லாம் போடக்கூடாது. மஞ்சள் பொடி போட்டா மஞ்சள் ஆயிடுமா? எஸ். தயிர் சேர்க்கணுமோ? தயிர் சேர்க்கணும். தயிர் வந்து ஒரு 25 ml புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இது கம்மியா ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் போடுறேன் இதுல. என்ன நீங்க சேர்க்கும் போது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இல்ல வீட்டு தயிர், பசுந்தயிரும் சேர்க்கலாம், அதே மாதிரி பாக்கெட் தயிரும் சேர்க்கலாம். சேர்க்கலாம். நம்ம கடையில வாங்குற பாக்கெட் தயிர் சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன இது கிடைக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நாம நறுக்கி வச்சிருக்கிற சிக்கனை இதுல போடுறோம். சரியா? அதுல போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலா உள்ள இறங்கட்டோம்னா தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அந்த மசாலா அரைச்சி சேர்க்க போறோம். முந்திரி பருப்பு, ஆமா, வேற என்னது, கசகசா, தேங்காய், புதினா எல்லாம் மேல போட்டுறணுமா? இனிமேதான் போடுவேன். இப்போ இதுல நல்லா 1 ஸ்பூன் கசகசா அரிசி போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பை நல்லா நல்லா அதாவது மையா அரைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நல்லா பட்டா அரைக்கணும். அரைக்கணும். ஓகேவா? அதுல இருந்து மசாலா கொஞ்சம் இந்த சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். அது வெந்த பிறகு இந்த நம்ம அரைச்சதை அதில் சேர்த்துக்கணுமா? சேர்க்கணும். இப்ப நம்ம அந்த பட்டை, சோம்பு, மசாலா இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் எண்ணெயில போடணும். ஆனா எண்ணெயில போட்டா இது ரொம்ப கருகிடும். அதனால எப்பவுமே நம்ம பிரியாணிக்கும் சரி, குருமாக்கும் சரி, பொடியா திரிச்சு வச்சு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் சேர்க்கணும். இது வீட்டுல வந்து திரிச்சு வச்சிருப்பியோ? இதே வெறும் பட்டை, அந்த ஏலக்காய் அது அப்படின்னா அது அப்படியே போட்டுடலாம், எண்ணெயிலேயே போட்டுடலாம். இது வந்து கறிகள் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வேற மாதிரி கொடுக்கும். அதுக்காட்டி தான் இது. அப்புறம் பிரியாணிக்கு இந்த பொடி தான் போடுவேன். அத ஏற்கனவே இந்த பொடி எப்படி திரிக்கணுங்கிற இதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப வந்து இந்த இதெல்லாம் திரிச்சாச்சா? எல்லாம் திரிச்சாச்சு, அரைச்சாச்சு. அரைச்சாச்சு. பருப்பு, தேங்காய், கசகசா எல்லாம் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ தயிர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? இப்ப இத போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, மல்லி செடி, புதினா செடி போட்டு குக்கரை மூடி வச்சிருக்கோம். விசில் பாத்துக்கோங்க நீங்க எவ்வளவு வைக்கீங்க, சின்ன குக்கரா பெரிய குக்கரான்னு. நான் இதுல ஒரு விசில் மட்டும் தான் வைப்பேன். ஏன்னா ஒரு விசில்ல நல்லா வெந்துருமா? இதுலயே பாதி வெந்துருச்சுல இருந்தா, அதனால ஒரு விசில் விட்டு இறக்குனா போதும். 2 விசில் விட்டுட்டோம்னா ரொம்ப கஞ்சி கஞ்சியா ஒரு மாதிரி சிக்கன் ரொம்ப இதாயிடும். அதனால ஒரு விசில் தான் விடுவேன். ஏன்னா இதுலயே கொஞ்சம் நம்ம பாதி வேக வச்சுதான் நம்ம போடுறோம். அதனால இப்ப நம்ம அரைச்சி வச்ச தேங்காய்,
முந்திரி பருப்பு கசகசா அரிசி அரைச்சோம்ல ஆமா அதை இதுல சேர்த்துட்டேன். சரி மிக்ஸ் பண்ணணுமோ? சேர்த்து நல்லா கலக்கிட்டு இப்ப தேவையான அளவு உப்பு போடணும். அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் கருவேப்பிலை போடணும். புதினா கருவேப்பிலை எல்லாம் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? தண்ணி தண்ணி வந்து கம்மியா இல்ல, அவங்களுக்கு எவ்வளவு தேவை, கிரேவியா வேணுமா தண்ணியா வேணுமா அப்படிங்கறத பொறுத்து ஊத்திக்கலாம். ஏன்னா இது நம்ம கசகசா அரிசி தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சிருக்கோம். கட்டியா இருக்கும், கொஞ்சம் கட்டியா ஆகும். அதனால தண்ணி சேர்த்து நல்லது. அதனால தண்ணி சேர்த்து இப்போ நம்ம நறுக்கி வச்ச புதினா மல்லி இதெல்லாம் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிருவோம். சரியா? இப்ப பாக்கும்போதே வாய் ஊறுதே. ஊறுதா? உங்களுக்கு சிக்கன் பச்சை சிக்கனை கொடுத்தாலே உங்களுக்கு வாய் ஊறும். சரி பச்சை சிக்கன் சாப்பிட்டா எப்படி? சிக்கன்னாலே உங்களுக்கு வாய் ஊற ஆரம்பிச்சிடும். இப்ப எத்தனை விசில் விடணும்? 1. ரைட். ரைட்டா? தா குஸ்காவும் ரெடி. குஸ்காவும் ரெடி. குஸ்கா வந்து சாதாரண நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதுலதான் போட்டிருக்கேன். நல்ல பொழு பொழுன்னு இருக்குங்களா? பால் குருமா சிக்கன் குருமா. விசில் முடிஞ்சிருச்சு, விசில் அடிச்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க நல்லா கட்டியா நல்லா வந்துருச்சா? சூப்பரா வந்து பாக்கும்போதே நாக்கு ஊறுது. நாக்கு ஊறுதா? இப்ப டேஸ்ட் நான் சாப்பிட்டுருவேன். இப்ப டேஸ்ட் பண்ணி பாப்பா எப்படி இருக்குன்னு. சாப்பிடும்போது சாப்பிடுமா? சாப்பிடும்போது சாப்பிடுவோம். ரைட். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குஸ்கா. சரியா? நெய் போட்டுட்டீங்களா? அதுல நெய் போடல. ஏன் நெய் விடல? இதுக்கு குருமாக்கு நெய் விட்டுருக்கோம்ல, அதனாலயா? அதனால இதுக்கு நெய் விடல. சரி. இப்போ சுட்டி மகள் நம்ம காவியா வந்து ஸ்கூல் போயிருக்கா. வந்து சாப்பிடுவா. அவ வந்து சாப்பிடுவா. நாம இப்போ டேஸ்ட் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு. இந்த இருக்கு சிக்கன் ஒயிட் கிரேவி. ஒயிட் வெள்ளை குருமா. நல்ல சத்தான வெள்ளை குருமா. போதும். சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோமா உறவுகளுக்கு? சொல்லுவோம். இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து சூடா இருக்கு, நல்லா சூடா கொதிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உறவுகள். ஏன்னா வீடியோ எடுக்க ஆளு 2 பேருமே இல்ல. நாங்களா செல்ஃபில ஸ்டாண்ட்ல வச்சு நாங்களா எடுக்கோம். சரியா? இன்னும் அப்பா எடுத்தாங்க, இப்ப நான் எடுக்கேன். இது பார்க்கல இடது கைட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செல்ஃபில. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. குருமா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா வெந்திருக்கல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உறவுகள் அனைவரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பரா வந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்திருக்கு. நானே வந்து வெஜ்ஜு குருமா வச்சிருக்கேன். வெஜ்ஜு குருமா வச்சிருக்கேன்ல இந்த மாதிரி வெள்ளை. என்ன அந்த உப்பும் கம்மியா நல்லா இருக்கு. மீடியமா கம்மியா இல்ல மீடியமா அப்படிதான். ஐயோ வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு. இப்பதான் நம்ம சாப்பிட்டு உப்புமா வெள்ளை குருமா தான் சாப்பிடுவோம். சப்பாத்திக்கு பூரி தான் சாப்பிட்டுப்போம். சாதம் கொஞ்சம் உரப்பா தெரியுதுல? உரப்பா கொஞ்சம் உரப்பு இருக்கட்டும். உரப்பு துப்புல உரப்பு இல்லாம இருந்தாலுமே நல்லா இல்ல. ஆனா குருமா நல்லா இருக்கு. சூப்பர். சரி சாப்பிடுவோம் உறவுகள். நீங்களும் சாதம் மட்டும் கொஞ்சம் காரமா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. சரி உறவுகள், நீங்க வந்து உங்க வீட்டுல இந்த குருமா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நானே ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாரும் சாப்பிட கூப்பிட்டுரு. எல்லோரும் எங்க வீட்டுக்கு சிக்கன் வெள்ளை குருமா சாப்பிட வாங்க. குஸ்காவும் வெள்ளை குருமா வச்சு எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. சரியா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.